ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம் கோபால். டெல்லியில பாஜக அந்த உயர்மட்ட குழு அதுல என்ன முடிவு பண்ணியிருக்காங்க சார்? தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் மற்றவர்கள் பாமக போன்றவர்கள் இருக்கிற வழியில் அவர்களும் தொடர்பு வேண்டும். தமிழகத்தை பொறுத்த மட்டும் நமக்கு முக்கிய கொள்கை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அரசு நாங்கள் வாழ்த்துவோமை தவிர விஜயும் எங்களுக்கு எதிரி. இதெல்லாம் ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா கூட வேறு வரப்போறார் சென்னைக்கு. தவிர அங்க இருந்த ஒரு 17 பேர் இருந்திருக்காங்க. அங்க அந்த 17 பேர்ல 2-3 பேர் சுற்றுப்பயணம் செய்ய சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மிஸ்டர் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா போன்றவர்கள் தான் சுற்றுப்பயணம் செய்து கிரவுண்ட் லெவல்ல ஊழிகளை தீவிரப்படுத்துங்கள், அவர்கள்லாம் ஒரு உற்சாகப்படுத்துங்கள் என்று. ஆனா அந்த சிங்கிள் எம்எல்ஏ கூப்பிடாததை பத்தி அப்புறம் தான் அவங்களுக்கு பாஜகவுக்கு தெரிஞ்சது. ஒரு தமிழ்நாட்டு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அது வருத்தப்பட்டார்கள். அந்த எம்எல்ஏ கூட்டம் கொடுக்கலையோ சார்? இன்னும் அந்த ஒரு எம்எல்ஏ யாரையும் டெல்லியில போய் யாரையும் சந்திக்கல. பி.எஸ். சந்தோஷ் சென்னைக்கு வந்த போது 27 கேண்டிடேட் சந்திச்சாரு. யார் யார் வெற்றி பெற்ற பிறகு அந்த ஒரு எம்எல்ஏ சந்தோஷம் பார்த்தாரு. டெல்லிக்கு வரல அவர். நான் கேள்விப்பட்ட மட்டும் அவர் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அன்னைக்கு ஏதோ கல்யாணம் இருந்தது, லேட்டாதான் மெசேஜ் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அவரு தனியா பார்க்க போறாரு அமித்ஷாவையும் நிதின் நபியும் அடுத்த வாரம் என்று நான் கேள்விப்படுகிறேன். தலைமையில ஏதாவது சேஞ்சஸ் வரப்போதா சார்? பாஜக தலைமைக்கு கிடையாது. நைனா நாகேந்திரன் கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா உடனே போட்டமான அவருக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குங்க. நைனா நாகேந்திரனுக்கு 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ பிஜேபியினுடைய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. யாரு தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த மாநில தலைவராக இருந்தாலும் சரி, அவர் 3 வருஷம் கண்டினியூ பண்ண விடுவாங்க. பட் தமிழ்நாட்டுல இப்ப பாஜகக்குள்ள ஒரு அசாதாரண சூழ்நிலை. பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு வீச்சும் கொடுத்து கொண்டிருந்த அண்ணாமலை இன்னொரு பார்ட்டி ஆரம்பிச்சதுனால பாஜக இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், கட்சியினுடைய செயலாளரா இருந்தவங்க, மூத்த தலைவர்களா இருந்தவங்க எல்லாருமே அண்ணாமலை பக்கம் போயினதுனால அந்த வெற்றிடத்தை ஒரு ஸ்ட்ராங் லீடரை கொண்டு பூஸ்டப் பண்ணணும்னு பார்ப்பாங்கல்ல. அமித்ஷாவும் நிதின் நபீனும் ரொம்ப கராராக இருந்தார்கள். யாருன்னா போட்ட யாருன்னா வரட்டும், நம்ம சித்தாந்தம் கொள்கை இந்துத்துவாவும் தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழ் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற பொறுப்பில் இருந்து அவர்கள் நகரவில்லை. யாருன்னா போட்டோம் யாருன்னா வரட்டும். இவர் 40 வருஷமா கட்சி நடத்திருக்காங்க. அதை தவிர நீங்க கேட்ட கேள்விக்கு அதே கேள்வியைத்தான் நானும் சிலரிடம் கேட்ட போது அவங்க சொன்னாங்க, தமிழகத்தில் 17 முக்கிய கட்சிகள் இருக்கின்றன கோபால். 16 கட்சியில பிரச்சனை இருக்குது. அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறமா விடுதலை சிறுத்தை கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சியில என்னன்னு கேட்பீங்க நீங்க. அந்த ஆளூர் சானவாஸ் எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அவரை விட்டுட்டானுங்கள கையை விட்டு. அவருக்கு தோக்கடிச்சாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. அவர் திமுக சேர போறாரு. தமிழ்நாட்டுல இந்த 17 கட்சியில ஒரே ஒரு கட்சி தப்பிச்சது, அதுதான் தமிழ் வெற்றி கழகம். மீதி எல்லா கட்சியிலும் குழப்பம் இருக்கு. ஆக மொத்தம் பாஜக அதுக்கு விதி விலக்கல்ல. ஏன்னா அதிமுகவே ஆலமரமே ஆடுது, திமுக ஆடுது. திமுகல இப்ப எல்லாரும் ஒயிட்டா இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் 36 பேர் கமிட்டி போட்ட அப்புறம் 4000 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களே, அதுல என்ன சாராம்சம் என்ன? கடைசியா பாத்தீங்கன்னா உதயநிதியும் சபரீசனும் பெண் நிறுவனம் தான். அதை தவிர சில ஊடகங்களில் வரக்கூடிய பேச்சாளர்கள், ஊடகங்களுக்கெல்லாம் நம்ம மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. ஏங்க பின்னாடி 2025 2026 ஏப்ரல் மாதம் 21 மட்டும் நான் ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கேன் கோபால். அதுல 365 நாள்ல 208 நாள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், பாஜக, மோடி. திமுக பத்தி விட்டானுவ. அதுலதான் தோத்து போச்சு திமுக.
அது ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நம்மளாம் அந்த பெண் நிறுவனம் மூலமாக சில பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் வந்து அவங்க பேசினது கூட திமுகவுக்கு அகைன்ஸ்டா போயிருக்கு. ஆக மொத்தம் பாஜகவிற்கும் தடங்கல்கள் இருக்கிறது, வீழ்ச்சி இருக்கிறது, நீட்சி இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இதை எப்படி சுற்றுப்பயணம் போறதுனால பாஜக வளர்த்தெடுத்துட முடியும் அப்படின்னு பாக்குறாங்களா தேசிய தலைமை? தேசிய தலைமை ஏதோ ஒரு நம்ம தவறு செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு உணர்றாங்களா? அவங்களுக்கு எல்லாம் இப்போ மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் மற்றும் கேரளாவில் வெற்றி பெற்ற ஒரு மிதப்பில் இருக்கிறார்கள். தமிழகம் தோல்வி பெற்றது பற்றி தமிழகத்தில் எப்பவுமே நம்ம பாரதிய இந்த இந்துத்துவ சித்தாந்தம் வளர வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். மேற்கு வங்காளத்திலும் திருப்புராவிலும் எப்படி மாற்றினோமோ அங்க சூழ்நிலையை ஒரிசால மாற்றிருக்காங்க கோபால், சும்மா இல்ல கோபால். ஒரிசாக்கு நான் எவ்வளவு தூரம் போயிருக்கேன். அங்கெல்லாம் அங்க கிறிஸ்துவ மிஷினரி எல்லாம் நிறைய இருந்தது. அதனால அந்த ஒரிசாவே ஸ்வீப் பண்ணிருக்காங்க பிஜேபி. வெஸ்ட் பெங்கால் கேன் யூ பிலீவ் 37% ஓட்டு முஸ்லிம் ஓட்டு. அங்க 203 சீட் வாங்கியிருக்காங்க 292ல. தமிழகத்திலும் 2031, 36 மாறும். விஜய்க்கு நம்ம சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் தான் தப்பு செஞ்ச என்ன பண்ணுவோம். அதை தவிர இப்பொழுது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 4 மாநிலங்களிலும் RN ரவி அவர்கள் கவர்னராக இருந்த பொழுது சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். தர்மபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் மூலமாக வந்த கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் மாறிக்கொண்டு வருகிறார்கள் வேகமாக. அப்ப அமித்ஷா சொல்றாரு, இப்ப கூட அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாம் மாத்தினாங்கன்னா நேச்சுரல் நம்ம பக்கம் தான் வந்தாகணும். அந்த இந்துத்துவ இம்பார்ட்டன்ஸ் வரத்தான் வரும். போதாதுக்கு வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றம் தூண், தீபத்தூண் கூட பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆனா வெற்றி பெற்றது தமிழ் வெற்றி கழகம். அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு 5 வருஷத்துல, 6 வருஷத்துல, 10 வருஷத்துல வரும். விஜய் அவர்கள் தப்பு செய்யாது இருக்க மாட்டார். அந்த தப்பிலிருந்து திமுக, அதிமுக எடுத்தாங்கன்னா நம்மளும் அந்த விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு எல்லா தலைவர்களுக்கும் அமித்ஷா. வெயிட் அண்ட் கேட்ச். ஓகே, பட் அந்த இடத்துல அண்ணாமலை இங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இருக்காரு சார். ஃபோர்ஸா உருவாயிட்டு இருக்காருல்ல. அண்ணாமலை வளர்த்து விட்டது பாஜக, அண்ணாமலைக்கு பணம் கொடுத்தது பாஜக, அண்ணாமலைக்கு உருவம் கொடுத்தது பாஜக, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயற்குழுவில் யோகி ஆதித்யநாத் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிய, இரண்டாவதாக பிரதமர் நரேந்திர மோடி சொல்லி JP நட்டா அவர்கள் கூறியிருப்பாதி அண்ணாமலை அந்த அரசியல் தீர்மானத்தை, அகில இந்திய அரசியல் தீர்மானத்தை வழிமொழிந்தார். இலங்கைக்கு அனுப்பி வைத்தார்கள் பாஜகவினர், சீனாவிற்கு அனுப்பி வைத்தார், அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம், அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க, லண்டனுக்கு போயிட்டாங்க. இவ்வளவு உயர்த்தி வைத்து பார்த்தார்கள். சுவேந்து அதிகாரியும் அண்ணாமலையும் 2020 சேர்ந்தார்கள் பாஜக 21 வருஷத்துல. இப்பொழுது சுவேந்து அதிகாரி எங்க இருக்கிறார் என்று கேட்கிறார்கள் பாஜகவினர். அண்ணாமலைக்கு நாங்க ஒன்னும் முக்கியத்துவம் கொடுத்தமே தவிர அவரை இறக்கத்துக்கு பார்க்கல. அவர் ஒரு சித்தாந்தத்தை, திமுகவும் பாமகவும் அதிமுகவும் அதே நிலைமை தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறேன் என்று 4 வருஷம் அனுபவிச்சுட்டு அப்புறம் விட்டு போற அறிக்கை விடுறாரு. அது தவறு என்று தான் அமித்ஷா சுட்டி காண்பிக்கிறார். இப்போ இன்னும் விஜயுடைய டெல்லி பயணம், முதல்ல பிரதமரை அவர் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்துல போகும்போது மீண்டும் ஒரு முறை சந்திச்சிருக்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவர் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. எப்படி இருக்கு அந்த நட்பு? எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இருக்கும். விஜய் என்ன பேசினாரு? என்னெல்லாம் கான்வர்சேஷன் நடந்தது சார்? தினமலர் நேயர்களுக்கு கோபால் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடிய பிரதமரும் 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக நரேந்திர மோடி 65 கோடி வாக்குகளை பெற்றவர். 8 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக 1 கோடி 80 லட்சம் வாக்குகளை பெற்ற விஜய் அவர்களும் சந்திப்பு டெல்லியில் 2 முறை சந்தித்தாலும் 2வது முறை அந்யோன்யமாகி விட்டார்கள். முதல் முறையில கொஞ்சம் ஸ்டிஃபா இருந்தாங்க. செகண்ட் 2-3 விஷயத்தெல்லாம் நான் நேரில் கேட்டவர்கள், பார்த்தவர்கள் மூலமாக நான் சொல்லுகிறேன். நானும் விசாரித்தேன். பல முக்கிய மந்திரிகளுடைய அலுவலர்கள் மூலமாக கூட, தமிழகத்தில் இருந்து சென்ற IAS IPS ஆபீசர் மூலமாக கேள்விப்பட்டதை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய எஸ்டிமேஷன்,
100 மார்க்குக்கு 95 மார்க் தரலாம் அவருடைய விசிட். எப்படி என்று கேட்டால், தமிழகம் ஃபர்ஸ்ட் என்று நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், பவர் சென்டர் எங்கிட்ட தான் இருக்குன்னு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னாரே பிரதமர் அந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதை பிரதமர் பாராட்டினார். இரண்டாவதாக, அதே விழாவில் பசி என்றால் எனக்கு தெரியும், பட்டினி என்றால் எனக்கு தெரியும், ஏழ்மை என்றால் எனக்கு தெரியும், இன்று நான் 2000 கோடி வருடத்திற்கு சம்பாதிக்கிறேன் என்றாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு பொதுமக்கள் சேவைக்காக வந்திருக்கிறேன் என்ற ஒரு வீடியோவையும் பிரதமர் பார்த்து அதையும் சொல்லி இருக்கிறார். சொல்லும் பொழுது, மிஸ்டர் விஜய், ஐ ஆல்சோ சோல்டு டிவி என்ற டீ, என்னுடைய அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சாங்க, அண்டை வீட்டுக்கு போய் எச்ச பாத்திரம் தேய்ச்சாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு இணக்கம் விட்டது. தமிழகத்திற்கு ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறீர்களே, நானும் நேஷனல் ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் நிறைய அதிகாரிகள்கிட்ட கேட்டது. நிதி ஆயோக்ல பேசினது, நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் அசோக் லகரி என்ற கூடியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பாராட்டி நிருபர் கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறார். காரணம், 1.5 ட்ரில்லியன் எக்கானமியாக 2030க்குள் நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் என்று பிரதமர் எதிர்க்கே சொன்ன பொழுது, அனைத்து முக்கியமந்திரிகள் முன்னாடி சொன்ன பொழுது பிரதமரே இந்த பெஞ்சை தட்டினார். அப்படி அதை அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகாதுங்க. ஏன்னா திமுக கண்ட்ரோல்டு பேப்பர் இன்னமும் இருக்குதுங்க. அதுதான் விஜய் சொல்றாரு. தொலைக்காட்சி ஆகட்டும், பத்திரிகையாளர் ஆகட்டும், இன்னமும் திமுக கண்ட்ரோல் இருக்குதே, 1 மாசம் ஆகி சொல்றாரு. அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். சக்திகாந்த் தாஸ் என்று சொல்லக்கூடிய IAS ஆபீசர், தமிழ்நாடு கேடர், ரிசர்வ் வங்கியினுடைய மேலாளராக கவர்னராக இருந்தவர், இப்பொழுது பிரதமருடைய முதன்மை செயலாளராக இருக்கிறார். தமிழ் பேசக்கூடியவர். TV சோமநாதன் என்பவர் தமிழ்காரர், தமிழ்நாடுக்கு IAS ஆபீசர், கேபினட் செக்ரட்டரி. S கிருஷ்ணன் என்று சொல்லுபவர், அவர் IAS ஆபீசர். இன்று மத்திய அரசாங்கத்தில் அஸ்வினி வைஷ்ணவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல செக்ரட்டரியா இருக்க, தமிழ்நாட்டில் நிதி செயலாளராக இருந்தவர். இந்த 3 பேர் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் விஜயுடன் கூட உட்கார்ந்தாங்க இவங்க எல்லாம் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல. தனித்தனியாக பேசும்பொழுது கூட விஜய்க்கு வரவேற்பு இருந்தது. அதை தவிர லஞ்ச் டயத்தில் ரவுண்ட் டேபிள், ஒரு 10 ரவுண்ட் டேபிள் போட்டிருந்தாங்க. அதுல எல்லா சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சாங்க. பிரைம் மினிஸ்டர் அவங்க டேபிள்ல போய் விஜய் டேபிள்ல அப்படி தட்டி கொடுத்துட்டு லெட் அஸ் டாக் ஃபர்தர் அப்படின்னு கூட கூட்டு போயிருக்காரு. அந்த பேச்சுடைய போட்டோ கூட வெளில வந்திருக்குதுங்க. பீகார் பேப்பர், டெல்லி பேப்பர் எல்லாம் பிரசுரமாகி இருக்கிறது அந்த வட்ட மாஜையில பேசினது. தவிர சிங்கப்பெண், அது நான் நேற்று தான் திறந்து வைத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த சிங்கப்பெண்ணினுடைய முக்கியத்துவத்தை எனக்கும் சொல்லுங்கள் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய முக்கிய முதலமைச்சர் விஜயுடன் கேட்டிருக்கிறார். பீகாருடைய முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். இதுதான் உங்களுடைய ஒரு பின்பாக்காக நான் பார்க்கிறேன் கோபால். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மிக மிக முக்கியமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ விஜய் இப்போ மத்திய அரசோடு ஒத்துழைப்பு நான் பண்றேன் அப்படிங்கிறாரு. பட் இன் ஃபியூச்சர் அந்த மாதிரி இருக்க முடியுமா? தமிழ்நாடு கேட்கக்கூடிய கோரிக்கைகள் விஜய் மூலமா போகும்போது, இதுக்கு முன்னாடி திமுக அதே கோரிக்கைகளை தான் வச்சிருந்தாங்க, அதை நிறைவேற்ற முடியல. பட் விஜய் கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்களா? திமுகவுடைய அரசியல் போக்கு நரேந்திர மோடியை மட்டம் தட்டுவது, நரேந்திர மோடி ஏகவச்சனத்தில் பேசுவது, அமித்ஷாவை பேசுவது, அமித்ஷாவினுடைய விஷம் கக்குகிறார் என்றெல்லாம் பேசுவது, சனாதனத்தை பத்தி பேசுவது, வட இந்தியாவில் கொஞ்சம் வட இந்தியர்களும் இந்திக்காரர்களும் ஏளனமா பேசுவது, இந்துக்களை ஏளனமா பேசுவது, இதெல்லாம் வைத்துத்தான் ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி எதிர்போக்கி கொண்டார். அம்மையார் ஜெயலலிதாவும் செய்தார், லேடியா மோடியா என்றெல்லாம். ஆனால் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, பேலன்ஸ்டா போனோன்னு பார்க்கிறாரு, மோதல் போக்கு வேண்டாம் என்று பார்க்கிறார். அதை பிரதமரும் மற்ற அமைச்சர்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். கொள்கை ரீதியாக பார்த்தீர்களே ஆனால் அரசு டு அரசு, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கண்டிப்பாக உதவி செய்வார்கள். எங்க டிஎம்கே அப்போஸ் பண்ண போது கூட 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கேன்னு பிரைம் மினிஸ்டர் ஓப்பனா எலெக்ஷன் மீட்டிங்ஸ்ல பேசியிருக்காரு. அந்த 10 லட்சம் கோடி எங்க போச்சு? அதுதான் நிர்மலா சீதாராமன் விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் கிட்டக்க. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, விஜய் கிட்டக்க முதலமைச்சர் கிட்டக்க வர கமிங் டு த பாயிண்ட், நிர்மலா சீதாராமன் விளக்கி அலசி போயிட்டிருக்காங்க. உடனே விஜய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு எடுத்து சொன்னது யாருமே சொல்லலம்மா, எனக்கு தெரியாதுமான்னு சொல்லியிருக்காரு. He accepted that. அதை தவிர விஜயே பேசியிருக்காரு பொதுக்கூட்டத்துல,
5 லட்சம் கோடியில 30% போயிடுச்சு, திமுக டாக்ஸ் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுதுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா. அதையெல்லாம் சொல்லியிருக்காரு நிர்மலா சீதாராமன். ஆக மொத்தம் ஒரு இணக்க போக்கு, மோதலை தவிர்க்கக்கூடிய போக்கு அரசு டு அரசு இருக்கும். கொள்கை எதிரியாக பாஜக கண்டிப்பாக விஜய் எதிர்ப்பார்கள். ஆனால் பிரதமர் ஒன்னே சொல்றேங்க கோபால், பின்னாடி விஜயன் கேரளாவுடைய முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் முதலமைச்சர், அவர் நரேந்திர மோடி திட்டினது கிடையாது. நரேந்திர மோடி இணக்கப்பட்டு அங்க விழுங்கியம் ஏர்போர்ட்ல அதானியினுடைய ஏர்போர்ட் வந்து ராகுல் காந்திக்கு எதிராகவும் செய்தாலும் மத்திய அரசாங்கத்துடன் நல்ல உறவு கொண்டார். மம்தா பானர்ஜிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ஒத்துமை என்னன்னா, 2 பேரும் திட்டினாங்க நரேந்திர மோடியை. ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி எப்படி என்ன பண்ணாரு, அவருடைய சன் ஜெகன் ரெட்டி. நவீன் பட்நாயக் எப்படி பண்ணாரு. அதே மாதிரி ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய முக்தி மோர்ச்சானுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் எப்படி மத்திய அரசாங்கத்துடன் இணக்கத்துடன் போய் இந்த தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சி கண்டார்கள். எப்படி அம்மையார் ஜெயலலிதா ஒன்னா இருந்த போது பண்ணாங்க. எங்க 12 வருஷம் மன்மோகன் சிங்கோட மந்திரியா இருந்தாங்களே திமுக, அப்ப இணக்க போக்குறதா பிணக்கு போக்குறதா? அந்த மாதிரி ஏன் போகல? ஸ்டாலின் செய்த தவறை மக்கள், பொதுமக்கள் மண்டல அடிச்சு உட்கார வச்சாங்க திமுகவை. அதுதான் புரிஞ்சுட்டு இருக்காரு விஜய். விஜய் கூட 90 பிஜேபி ஆவார், யாரும் இல்லைங்கல. ஆனால் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தா டைட் ரோப் வாக்கிங்க நான் விட்டுருப்பறேன். அதாவது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொள்கை ரீதியாக தமிழக வளர்ச்சி திட்டத்திற்கு பணம் கொடுங்க கேட்க போறேன். ஏங்க 7,000 crores கொடுத்துருக்காங்க சார் முந்தா நேத்தி. எந்த பத்திரிகையில வரலீங்களே. அது அம்மையார் நிர்மலா சீதாராமன் ட்விட்டர்ல போய் பாருங்க. அதை தவிர அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மனோகர்லால் கட்டர் சொல்லியிருக்காரு. விஜய் வந்துட்டு அது திமுக சமயத்துல இருந்த பணம் தான். இவர் வந்து ஏன் கொடுக்கறாங்க? அவங்க ஏன் கொடுக்காத இருந்தாங்க? நீங்க அந்த உதயநிதியுடைய நாக்கு இருக்கு, ஸ்டாலினுடைய மூஞ்சி வாக்கு இருக்க மோசமானது. அதனாலதான் திமுக படுதோல்வி அடைஞ்சு இனிமேல் எழுந்துக்க முடியாது பண்ணிட்டாங்க பாருங்க. அதுதான் பாஜக. அதுதான் பாஜகவுடைய தலைவர் அமித்ஷா சொன்னது, திமுகவை வேருடன் புடுங்கி எறிவேன், உட்காடுக்கே பேய்ந்துங்கன்னு சொன்னார் பாருங்க. அதை பண்ணி காமிச்சாங்க விஜய் மூலம். அதனால விஜய் மீது எந்த கொள்கை வைத்தாலும் அதை மத்திய அரசாங்கம் அதிகாரிகள் மூலமாக செய்து கொடுப்பார்கள். இப்ப இன்னொன்னு சொல்றேன், 3 ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆபீசர்ஸ் வரப்போறாங்க தமிழ்நாட்டுக்கு. வெள்ளை அறிக்கை நிதி அமைச்சர் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டினுடைய திமுக செய்த ஒரு அட்டூழியம், பொருளாதார நிலை பற்றி ஒயிட் பேப்பர் தரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆபீசர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அவங்களுக்கே தெரியும் ஏற்கனவே, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி எல்லாம் சொல்லிட்டாரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட. அதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க. இதுதான் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் கூடிய ஒரு ஒற்றுமை போக்கு. நீங்க எனக்கு கோபால பிடிக்கல, ஆனா நாம வந்து பேசுறதை தப்பக்கூடாது. கோபாலுக்கு ராஜகோபாலனை பிடிக்காது, இருந்தாலும் நம்ம பேசுவதை தடுக்க. அந்த மாதிரி நீ ரிலேஷன்ஷிப் பிஜேபி வர்சஸ் டிவிக்கு இருந்தா கூட முதலமைச்சர் டு சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் சார், இப்போ தமிழ்நாட்டுல உங்களுடைய பார்வைப்படி அதிமுகல இருந்து பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தாவேகா பக்கம் போறாங்க. ஏடிஎம்கே குறித்த பார்வை உங்கள்கிட்ட எப்படி சார் இருக்கு? நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே எப்படி இருக்கும்? எடப்பாடியோட லீடர்ஷிப் எப்படி இருக்கும்? சி.வி. சண்முகம் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் தொடர்பாட்டு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு போக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் 2019 பேசும்போது சசிகலாவை எடுத்துங்கன்னு சொன்ன போது 100% எடுத்துக்க மாட்டேன்னு பிடியாதான் இருந்தார். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அது தவிர மத்திய பாஜக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் பல போக்குகளை பாராட்டியது, நிந்தித்தது. டிடி தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னாரு 2021. அப்ப 26 சேர்த்துட்டாரு. ஓபிஎஸ் டெப்டி சீஃப் எடுத்துங்கன்னு பிரதமர் சொன்னதுனால தான் எடுத்துருந்தாங்க. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய போக்கை அனுசரிச்சு போனாரு. ஆனா ஏகோபித்தியமான ஒரு மொனோபலி பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணுவது மத்திய பாஜகவிற்கு பிடிக்கவில்லை. அதைத்தான் சி.வி. சண்முகம் பிரதிபலிக்கிறார். குறிப்பாக தான் ராஜினாமா செய்த பொழுது ராஜ்யசபாவிலிருந்து சி.பி. ராதாகிருஷ்ணனை 1 மணி நேரம் சந்தித்தார். பல அரசியல்கள் பேசப்பட்டது. ஆனால் அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டாலும்
துணை ஜனாதிபதியாக என்ற ஒரு அந்தஸ்தில் இருப்பதுனால வெளியே சொல்ல மாட்டாங்க தவிர பொலிட்டிக்கல் அட்வைஸ் நிச்சயம் கேட்டிருக்காரு, கொடுத்திருக்காங்க. அந்த பின்னணி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்தது தவறு என்று மத்திய பாஜக உணர ஆரம்பித்து விட்டது. எதிர்காலத்தில் விஜய் அவர்களுக்கு எதிரி யார் என்றால் அனதர் 10 வருஷத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் மத்திய அரசாங்கம் நினைக்குதுங்க, மத்திய பாஜக நினைக்குது. அவர் கண்டிப்பாக எப்படி விஸ்வநாத் பிரதாப் சிங் அரசாங்கத்தில் லெப்டையும் வச்சிருந்தாரு, ரைட்டையும் வச்சிருந்தாரு, பிஜேபியும் இருந்தது, கம்யூனிஸ்ட் இருந்தது 1989. எப்படி மன்மோகன் சிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வச்சிருந்தாரு, சமாஜ்வாதி பார்ட்டி வச்சிருந்தாரு, காங்கிரஸையும் வச்சிருந்தாரு. 1, 2, 3 நியூக்ளியர் பில் சைன் பண்ணும்போது ரொம்ப டைட் ரோப் வாக் பண்ணார். அந்த மாதிரி விஜய் செய்வார் என்று தான் மத்திய பாஜக நினைக்கிறது. இதுதான் ஒரு சுருக்கமாக சொல்ல போனா அதுதாங்க கோபால். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு தனியா இருந்து அதிமுக எப்படி சார் ஒரு பெரிய ஐடென்டிபிகேஷனை பண்ணிட முடியும், ஒரு விக்டரி கொடுத்துட முடியும்? ஏற்கனவே பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது செய்ய முடியல, பட் இப்போ பார்ட்டியில எல்லா லீடர்ஸும் போயிட்டு இருக்கும் போது என்ன முடிவுல இருக்கிறாங்க ஏடிஎம்கே? சுருக்கமாக சொல்ல போனால் 2026 வருடம் என்பது இந்திய அரசியலில் புது சரித்திரத்தை உருவாக்கியது. மாநில கட்சிகளை எல்லாம் கபலீகரம் செய்தது அகில இந்திய கட்சிகள், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும். மேற்கு வங்காள தேர்தல் முடிவு, கேரளா முடிவு, தமிழ்நாடு முடிவு என்றால் அலசி பார்த்தால் மாநில கட்சிகளை கபலீகரம் செய்தது பாஜக. பாஜகவிற்கு எதிராக பாஜகவிற்கு அங்க டைரக்டா அவங்க ரூலுக்கு வந்தாங்க, பட் தமிழ்நாட்டுல டைரக்டா ரூலுக்கு வர முடியல சார். ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, காங்கிரஸ் அலைன்ஸ் கவர்மெண்டா இருக்கு. வர தமிழ்நாட்டுல வர முடியாத இருக்கிறதுக்கு காரணம் பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பு இருந்தது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும். தமிழகத்தில் விஜய் செய்த ஒரு சாதனை என்ன என்று கேட்டால் 2 திராவிட கட்சிகளையும் சிதைத்து விட்டார். சூரத்தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டார். இனிமேல் அது ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம். ஒண்ணு சேர்த்தா கூட அதிமுக என்பது மதிமுக மாறி கூடிய விரைவில் ஆனாலும் ஆகிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படியா? அப்ப திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இனி போர் இருக்கும், சண்டை இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றது சரிதானா? திமுக தான் எதிர் அணியா இருக்குமா? விஜய் சொல்லுவதிலிருந்து பார்த்தால், விஜய் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. விஜய் சொன்னதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் அனுப்புற அவர் ஒரு வார்த்தை பேசல. இந்த திருச்சி மாநாட்டை தவிர ஓப்பனா பேசினத்திலே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், திரைமறைவு செய்து வேண்டாம். விஜய் அவர்கள் 2 குறிக்கோள் வைத்தார். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று. வரக்கூடிய 3 மாதங்களில் தமிழகத்தில் நவம்பர் டிசம்பரில் நடக்கக்கூடிய நகராட்சி பஞ்சாயத்து தேர்தலுக்கு முன்னதாக திமுக முதல் எதிரி என்பதை நிரூபித்து காண்பிப்பார். எப்படி என்று கேட்டால், திருச்சி பேச்சை விட்டுருங்க. நேற்று மதுராந்தகத்தில் ஆதவ அர்ஜுனா பேசியதனுடைய 3 முக்கிய குறிப்புகளை வைத்து பார்த்தால், ஆதவ அர்ஜுனா முதலமைச்சர் விஜயனுடைய மனதை பிரதிபலிக்கிறார். ரெட் ஜெயண்ட் 2021 முன்னாடி கிடையவே கிடையாது. 2026 மேக்கு அப்புறம் இல்ல. 500 கோடி 600 கோடி லோன் கொடுத்திருந்தாங்க, நிறைய பணம் எடுத்தாங்க. இப்ப ஏன் 1 மாசமா பணம் கிடைக்கிறேன்னு கேட்டார் பாருங்க. ஆக மொத்தம் மாநில அரசாங்கம் ரெட் ஜெயண்ட் மீது குறிக்கோள் வைத்திருக்கிறது என்பது தெரிகிறது. 1. 2, மத்திய அரசாங்கத்திலிருந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த லெட்டர் பேர்ல KN நேரு, செந்தில் பாலாஜி மீது FIR ஃபைல் பண்ணுங்க, கவர்னர் சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுத்துட்டார். நாளை மறுநாள் முதல் சட்டசபை ஆரம்பம். இனிதான் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல். இன்னும் வரக்கூடிய 6 மாதத்தில் திமுகவை லட்டு மாதிரி முழுங்கி விடுவார் விஜய் என்பதுதான் என்னுடைய கருத்து. கோபால், 2 அமைச்சர்களை கைது செய்தால் திமுக அலண்டு போடும் பார்த்துட்டே இருங்க. அது உதயநிதி மட்டும் போகும், உதயநிதி கதவு மட்டும் போகும், மாப்பிள்ளை கதவு மட்டும் போகும். அவரே சொல்லியிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்காரு. விஜய மருமகன் ஆட்சி சொன்னாரு, மன்னர் ஆட்சின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஏடிஎம்கே சாப்பிட்டாங்க சார், கேடர் மூலமா. கிராமத்துல ஏடிஎம்கே ஆளுங்களே எல்லாம் தாவேக்கா ஆயிட்டாங்க. எதிரிங்கிறது கட்சி வச்சு நேர அட்டாக் பண்ண போறாரு. 2 அமைச்சர் KN நேருவையும் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா போதும் வளவளத்து போயிடும். எதுக்காக அங்க மைசூருக்கு போய் கொங்கு நாடு அந்த போல போயிட்டு ஸ்டாலின் எல்லாம் பேசுறாரு அரசியல். இதெல்லாம் என்னங்க
பாஜகவுடன் தொடர்பு இருக்கிறது திமுக. சார் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான். கடைசி முடிச்சிடறேன் இருங்க, நான் முன்ன முடிக்கல. நான் ஒன்னும் முடிக்கல. திமுக என்ற அமைப்பை யானை ஒரு பெரிய மாதிரி சாப்பிடுது பாருங்க, லட்டு அப்படி சாப்பிடுது பாருங்க, பெருசா போட்டு. அது என்ன சொல்லுவாங்க, கவலமா. ஆமா, கவலம். அந்த மாதிரி திமுக சாப்பிடுவார். யானை, பெரிய யானை சாப்பிடுறோம். ஏதி வச்சுங்க விஜய் வந்து திமுக ஒண்ணு இல்லாத பண்ணிட்டு போகலன்னா என் பேர் ராஜகோபால். அது அளவுக்கு அவருக்கு அது ஆதவ அர்ஜுனா பேச்சுல இருந்து தெரிஞ்சது. இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாருங்க ஆதவ அர்ஜுனா நேத்தி, அந்த ஸ்பீச்சை நீங்க திருப்பி கேட்கணுங்க. அது he reflects the mind of சீஃப் மினிஸ்டர். அது அசம்பிளியில பிரதிபலிக்கும். அசம்பிளியில பேசும்பொழுது உதயநிதிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் குஷி ஆனந்துக்கும் ரமேஷுக்கும் தான் சண்டை இருக்குமே தவிர விஜய் பேசவே மாட்டாரு. ஒண்ணு இல்லாத பண்ணுவாங்க பாருங்க திமுக அசம்பிளியில. இனி அசம்பிளி டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ண போறாரு விஜய். அப்ப உங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் அந்த யானை கவலம் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறான்னு சொன்னேன். அதுக்கு விளக்கமா சொல்றேன். நேற்று ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது ராஜ்மோகன் மந்திரியிடம் முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார், கடந்த 5 வருடங்களில் மு.க. ஸ்டாலின் கொடுத்த அரசு விளம்பரங்கள் கணக்கெடுங்க, என்ன பண்ணிருக்கார் பார்க்கலாம் சொன்னாரு. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வரப்போகுது, 5 வெள்ளை அறிக்கை வரப்போகுது. அந்த 5ல பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக சாப்பிட்டாங்க சார், திமுக சாப்பிட. இதுதாங்க தமிழ்நாடு அரசியல். டெல்லியிலிருந்து பார்க்கும்போது இதுதான் எனக்கு தெரிகிறது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. 5 வெள்ளை அறிக்கைகள் எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க. உண்மையாவே இதெல்லாம் வெளில வந்தா ஆபத்தா முடியும்னு நினைக்கிறீங்களா? திமுகக்கு ஏதாவது சஞ்சலங்களை ஏற்படுத்துமா? நகராட்சி எலெக்ஷன்ல திமுக வந்து அந்த ஒரு எப்படி தோல்வி அடைந்ததோ 2026 பொது தேர்தலில் அதை விட மோசமான தோல்வி அடையும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. காரணம், அவ்வளவு அட்டுழியம் பண்ணிருக்காங்க சார். பொது ஜனங்கள்லாம் எதிர்த்து இருக்காங்க சார். இன்னமும் என்ன சார், நீ வந்து 6 மாசம் கொடுக்கலன்ட்டு 3 மாசம் தட்டி போய் திருப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏன் சார், ஒண்ணு கோபால், நானும் மத்திய அரசாங்கத்தில் கரைந்த 45 ஆண்டுகள் நாடாளுமன்ற அரசியலையும் மத்திய அரசியலையும் பார்த்து கொண்டு வருகிறேன். 4ஆம் தேதி மே மாசம் ரிசல்ட் 8 மணிக்கு வருது. 5ஆம் தேதி காலையில உதயநிதி பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு. என்ன அயோக்கியத்தனம் சார் இது? பொதுமக்கள் யாருக்கு சார் கொடுத்துருக்காங்க? இது விஜய்க்கு கொடுத்தாங்களே, 108 வாங்கின தப்புங்க, அது ஒத்துக்கிறேன். மைனாரிட்டி கவர்மெண்ட். மத்த நாள் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறாங்களாம். இது என்னங்க இது? ஆக மொத்தம் இந்த சூழ்ச்சியை செய்தது அந்த ஆதவ அர்ஜுனா திருப்பி ஒண்ணு பேசியிருக்காரு ஒரு 4 நாள் முன்னாடி, அந்த பாஷ்யம் கான்ட்ராக்டர் மூலமா தான் இந்த சதி நடந்தது என்று. ஆக மொத்தம் அவங்களாம் விட மாட்டாங்க, பார்த்துட்டே இருங்க. கையில பவர் வந்துருச்சுங்க சார், இனிமேல் என்ன ஒண்ணா பண்ணுவாங்க சார் என்று தான் சொல்லி திமுகவை தரைமட்டம் செய்வதில் விஜய் முன்னெச்சரிக்கையா இருப்பார். முதல் கால் எடுத்து பின்கால் வைக்க மாட்டார் என்பதுதான் டெல்லியிலிருந்து நான் விஜயை வர்ணிக்க முடியுகிறது என்னால். நன்றி ராஜகோபாலன் சார், நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி.